ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா கோபி சுதாகர் இவங்க 2 பேருக்குமே ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லணும். சொசைட்டி பாவங்கள் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா ஒரு எபிசோட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க யூடியூப் சேனலில், அவங்களோட யூடியூப் சேனலில். யாருமே பார்த்தோன்னா எடுத்து பண்ணக்கூடிய பேசக்கூடிய ஒரு விஷயத்து கூட பார்த்தோன்னா இவ்வளோ ரொம்பவே சிம்பிளாக புரிகிற மாதிரி பார்த்தோம்னா எந்த ஒரு பயமும் இல்லாமல் இது ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போட்டிருக்காங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அப்படின்னு தான் நம்ம இந்த இடத்துல சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இப்போ பார்த்தோன்னா இந்த கம்யூனிட்டி, இந்த கேஸ்ட்டை வச்சுட்டு பார்த்தோன்னா பல பேர் பண்ணுற அரசியல், பல பேர் பேசுகிற பேச்சுகள், பல விதமான ஆணவ படுகொலைகள் இதெல்லாம் நடக்குதுல்ல, இது எல்லாத்தையுமே பார்த்தோன்னா கரண்ட் என்ன நடக்குது அப்படிங்கிறத ஒரு எபிசோடாக தொகுத்து போட்டிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதுக்கு அவங்களுக்கு ஒரு தைரியம் வேணும், அந்த தைரியத்தோடு அவங்க பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பல பிரச்சனைகள் இந்த மாதிரி அரசியல் சம்மந்தப்பட்டதெல்லாம் போட்டிருந்தாலும் அந்த வீடியோஸ் எல்லாம் டெலீட் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு பிரச்சனை கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையும் தாண்டி நாங்கள் அதை தான் சமூகத்துக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் எங்கள் சைட்லேருந்து கொடுத்துட்டே இருப்போம் அப்படின்றதில் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு கேஸ் சம்மந்தப்பட்ட இஷ்யூவை பார்த்தோன்னா கரண்ட்டில் நடந்துட்டு இருக்கிறத இந்த டைம்லேயே போஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அதை அவங்க பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்ல விஷயம் தான். அந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்லாம் போய் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே சப்போர்ட் தான். பெரியவர்கள் பார்த்தோன்னா யாருமே எதிர்ப்பு கிடையாது. ஆனால் எல்லோரும் பார்த்துருப்பாங்க. பார்த்தவங்க எல்லாம் பார்த்தோன்னா இதுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அதுலேயும் பார்த்தோன்னா ஒரு சில குரூப் இருக்கும்ல, இந்த கேஸ்ட் கம்யூனிட்டி இதெல்லாம் பண்ணுற குரூப் இருக்கும்ல, அந்த குரூப்புக்கெல்லாம் பார்த்தோன்னா மிகப்பெரிய ஒரு வைத்தறிச்சலாக தான் இருக்கும். என்ன எப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி. ரீசெண்டாக கூட பார்த்தோன்னா ஏதோ ஒரு குரு பூஜை நடத்துன்றதுக்காக அந்த ரோட்டில் போலீஸ் எல்லாம் இருக்கும்போதே அந்த காரை நிப்பாட்டிட்டு பார்த்தோம்னா அது பயங்கரமாக குதிக்கிறது, ஆடுறது அப்படின்னு பார்த்தோன்னா டிராஃபிக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை வேறு லெவலில் பங்கமாக வச்சு செஞ்சுருந்தாங்க. என்னடா காரை அப்யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு மாதிரி. அதெல்லாம் பார்க்கும்போது செம்ம ஃபீலு. அந்த மாதிரி பார்த்தோன்னா ஒரு இதை பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இந்த ஆணவ படுகொலையில் ஒருத்தரை கொலை பண்ணிட்டு போயிட்டார்ல ஜெயிலுக்கு. ஸோ அவர் பார்த்தோன்னா ஏற்றி விட்டது யார்? இவரெல்லாம் பார்த்தோன்னா இந்த மாதிரி பண்ணியிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் கூட இருந்தவங்க ஏற்றி விட்டுட்டாங்க. ஏற்றி விட்டதுனால ஒருத்தர் இறந்துட்டாரு, இன்னொருத்தர் ஜெயிலுக்கு போகிறாரு. ஆனால் ஏற்றி விட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்கு அப்படின்னு மாதிரி. மிக முக்கியமாக பார்த்தோன்னா இந்த மாதிரி ஏற்றி விட்ற கேரக்டர் வச்சு நல்லா செஞ்சுருந்தார். அந்த கம்யூனிட்டியில் ஒரு முக்கியமான நபராக இருப்பாங்கள்ல. இந்த மாதிரி கேங்கு அப்படின்னாலே பார்த்தோன்னா ஏற்றி விட்றதுக்கு ஒரு தலைவன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அந்த தலைவர் தான் பார்த்தோம்னா பயங்கரமாக வச்சு செஞ்சுருக்காரு. இதுக்கெல்லாம் பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய தைரியம் வேணும் தான், துணிச்சல் வேணும் தான். அதை கோபி சுதாகர் ரொம்பவே ஈஸியாக பண்ணியிருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு மனநிறைவாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனாலும் என்ன, இதையெல்லாம் பார்த்துட்டு பார்த்தோன்னா இனிமேல் ஏதாவது பிரச்சனை கொடுக்கலாம், ப்ரெஷர் வரலாம், வீடியோ டெலீட் ஆகலாம், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் நடக்கும். கமெண்ட் செக்ஷன்லேயே பார்த்தோன்னா வீடியோ டெலீட் ஆகிறதுக்குள்ளே எல்லோரும் பார்த்துருங்க அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சுது. இதில் ஹைலைட்டு அவங்க கொடுத்துருக்கிற அந்த சின்ன சின்ன ஹிண்ட் தான், அந்த குறியீடுகள், அந்த ஒயிட் ஷர்ட்டு, அதுக்கப்புறமா அந்த ஜீன்ஸ் பேண்ட்டு, அந்த கைரேகை இடையில வந்துட்டு போகிறது, அதுக்கப்புறமா அந்த ஜாதி ரீதியாக வைக்கப்படுற அந்த கட் அவுட்டு அப்படின்னு பல விஷயமான குறியீடுகளை பார்த்தோன்னா உள்ளே வச்சு சம்பவம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். பெரியார் மண் அப்படின்னு திராவிட ஆட்சி பார்த்தோன்னா தொடர்ந்து சொல்லிகிட்டே வந்துட்டு இருக்கு. ஆனால் அப்பேற்பட்ட பெரியார் மண்ணில் பார்த்தோன்னா தொடர்ந்து ஜாதி ரீதியான கட்டமைப்புகள், ஆணவ படுகொலைகள் அப்படிங்கிறது நடந்துட்டு தான் இருக்குது. இந்த கூட்டத்தில் பார்த்தோன்னா அந்த ரோடே ஃபுல்லாக டிராஃபிக் பண்ணிவிட்டு 2 வீலரில் பார்த்தோன்னா அத்தனை பேர் ஏற்றிக்கிட்டு கட்சி கொடியை பார்த்தோன்னா காரில் கட்டுறது, பைக்கில் கட்டுறது அப்படின்னு பல விதமான வேலைகள் பண்ணியிருக்காங்க. அந்த காரில் பார்த்தோன்னா குதிச்சுட்டே வர்றாங்க. வெளியே தலையை காட்டிட்டு பார்த்தோன்னா இந்த சினிமா படங்கள் எல்லாம் பார்ப்போம். அந்த லெவலில் இந்த ரவுடிசம் பண்ணுற கேங்கெல்லாம் பார்த்தோன்னா தலை வெளியே காட்டிட்டு பார்த்தோன்னா கத்திட்டு வருவாங்களா, அந்த மாதிரி கத்திட்டு வர்றது, நடுவில் டிராஃபிக் பண்ணுறது, வெடி வைக்கிறது, மக்களுக்கு இடையூறு பண்ணுறது அப்படின்னு பல விதமான சம்பவங்களை பண்ணியிருக்காங்க. ஆனால் அங்கே காவல்துறை நின்று வேடிக்கை மட்டும்தான் பார்த்துட்ருக்கு. எந்த ஒரு ஸ்டெப்புமே அவங்களால எடுக்க முடியாது. ஏன்னா அந்த லெவலில் பார்த்தோன்னா அவங்கள என்ன சொல்கிறது, பயமுறுத்தி கூட வச்சுருக்கலாம். அந்த லெவலில் தான் இப்போ இருக்கிற ஆட்சி நடந்துகிட்ருக்கு. இதுக்கெல்லாம் பார்த்தோன்னா திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன பதில் சொல்ல போகிறாரு? இல்லை அவங்கள கைது பண்ணிட்டாங்களா? மக்களுக்கு இடையூறு விளைவிச்சதால் பார்த்தோன்னா அவங்க கைது பண்ணிட்டாங்களான்னா அதுவும் கிடையாது. அப்போ ஸ்டாலின் அவர்கள் ஏன் சும்மா இருக்கார்? திமுக ஏன் சும்மா இருக்குது அப்படின்னா கூட்டணி கட்சிகள் இருக்குது, ஜாதி ரீதியான வாக்குகள் போயிடும் அப்படின்றதுக்காக தான் சும்மா இருக்காங்க அப்படின்னு தானே ஒரு அடையாளப்படுத்துகிறாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னா மக்கள் கேள்வி கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பார்த்தோன்னா என்ன சொல்கிறது, திராவிட ஆட்சியில் தான் எல்லாமே நடக்குதா, இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில் நடக்கலையே அப்படின்னு அதுக்கு வேறு ஒரு முட்டு கொடுத்துட்டு பார்த்தோன்னா பல விஷயங்களை பேசுவாங்க. இதுதான் பார்த்தோன்னா திமுக மாடல். அந்த லெவலில் பார்த்தோன்னா இவங்க ஒரு நல்ல விஷயத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது நம்மளோட சப்போர்ட்டுங்கிறதும் இருக்கணும் அப்படின்றக்காக தான் இந்த வீடியோ, வேறு எதுவும் கிடையாது. ஸோ கரண்ட் இஷ்யூவை பார்த்தோன்னா எந்த ஒரு பயம் இல்லாமல் எடுத்து வெளியிட்டதுக்காக மறுபடியும் உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை நம்ம சொல்லிக்கலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் அப்படி நிறைய நம்ம சேனலில் திறந்து வரப்போகுது.